अहोभिलेगारूढशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्याः समालिङ्गितवामभागं लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये. நமஸ்தபாயை. இன்றைய தினம் சான்ஸ்கிரிட் ஃபார் பிகினர்ஸ் கிளாஸ் நம்பர் 29 இருந்துருக்கும். சென்ற வகுப்புல நம்ம சம்ஸ்கிருத பாலாதர்ஷன்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய, அதாவது பாடஹா, எத்தனாவது பாடம்னாக்கா ஷட்விம்ஷா பாடஹா அப்படிங்கிற பாடம், சைத்ரோ மைத்ரஸ்ச அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சோம். இன்றைய தினம் அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த பாட்டமாக இருக்கக்கூடிய சப்தவிம்ஷா பாடஹா சொல்லக்கூடிய பாட்டத்தை நாம பார்க்க இருக்கோம். அதற்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம். பிரதி வகுப்புல நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்லோகத்தோட தான் அந்த வகுப்பை நாம தொடங்கின்னு இருக்கோம். அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் பாருங்கோ. உத்யோகா கலு கர்த்தவ்யா பலம் மார்ஜாரவத் பவேத் ஜென்ம பிரபிருதி கௌர் நாஸ்தி பயஹா பிபதி நித்யஷஹா. உத்யோகா கலு கர்த்தவ்யா பலம் மார்ஜாரவத் பவேத் ஜென்ம பிரபிருதி கௌர் நாஸ்தி பயஹா பிபதி நித்யஷஹா அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம், சுபாஷிதம். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது உத்யோகா அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய எஃபர்ட், வேலை இல்லையா, காரியம், கர்மா, அது நம்ம என்ன பண்றோம், பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்குண்டான பலனானது கிடைக்கும். நமக்குண்டான பலன் எப்ப கிடைக்கும் அப்படின்னாக்கா, நாம பண்ண வேண்டிய உத்யோகா கலு கர்த்தவ்யா. கர்த்தவ்யான்னு செய்ய வேண்டியது இல்லையா. வேலையே பார்க்காம வெறுமனே இருந்தா நமக்கு பலன் கிடைக்குமா? எந்த காரியத்தையும் நம்ம பண்ணாதான், முயற்சி பண்ணி பண்ணாதான் அந்த காரியத்துக்கு உண்டான பலன் என்பது நம்மை வந்து அடையும், தானாக வந்தடையும். எப்படி பாருங்கோ, ஜென்ம பிரபிருதி கௌர் நாஸ்தி. எது அப்படின்னாக்கா, மார்ஜாரஹா அப்படின்னா பூனை. மார்ஜாரஹான்னா என்னது, பூனை, கேட். அது இருக்கு இல்லையா, அது கண்டி எஃபர்ட்டே எடுக்காம இருந்துன்றதுன்னா அதற்கு கிடைக்க வேண்டிய பால் அப்படிங்கிறது கிடைக்குமா? கிடைக்காது. இன்னொன்னு பாருங்க, ஜென்மஹா பிரபிருதி கௌர் நாஸ்தி. அது பிறவிலிருந்து அது பசு அல்ல இல்லையா. பசு இருக்கு, பசுனுடைய கன்று இருக்கு, அந்த கன்றுக்கு பசுனுடைய பால் கிடைக்கிறது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம். ஆனா இது பசுவினுடைய கன்று அல்ல. எது? மார்ஜாரஹா. மார்ஜாரஹான பூனை. அது என்ன பண்றது, அது அதனுடைய பாலை பருகணும் அப்படின்னாக்கா அதற்கு அது ஒரு வேலையை பண்ணிட்டே தான் இருக்கு. முயற்சிங்கிற வேலையை, விடாமுயற்சி, அதோட உத்யோகா அப்படிங்கிற விஷயத்தை அது பண்றது. அதனாலதான் அது ஜென்ம பிரபிருதி கௌர்நாஸ்தி. அது பிறவிலிருந்தே பசு அல்ல. இருந்தாலும் பயஹா பிபதி நித்யசஹா. நித்யசஹானா டெய்லி, எவ்ரிடே. அது என்ன பண்றது, பயஹா பிபதி. பிபத்தினா குடிக்கிறது. எதை குடிக்கிறது? பயஹா. பயஹான பால், மில்க். அது ஜென்ம பிரபிருதி கௌர்நாஸ்தி. அது பசு அல்ல. பிறவிலிருந்து அது பசுவா இருந்தாதான் அது கன்று கிட்ட, தன் தாய் பசு கிட்ட போய் கன்று ஆனது பாலை பருக முடியும். ஆனா இங்க பாருங்க, இந்த மார்ஜாரஹா இருக்கு இல்லையா, அது என்ன பண்றது, தன்னுடைய கர்மாவை தொடர்ந்து பிரதிதினம் பண்றது. பண்ணவே தான் அதுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னாக்கா, பசுவினுடைய பாலானது அதுக்கு நித்யசா, எவ்ரிடே அதால பருக முடிகிறது. இந்த மாதிரி நாமளும் நம்ம உத்தியோகத்தை கரெக்டா பிரதிதினம் பண்ணிட்டே இருந்தாதான் கர்மாவை நமக்கு கிடைக்க வேண்டிய பலமானது மார்ஜாரவத் பவேத். அந்த எப்படி ஒரு பூனைக்கு கிடைக்க வேண்டிய பலனானது அதனுடைய முயற்சியினால கிடைக்கிறதோ
அத போல அது பிறவியில இருந்து பசு அல்ல, இருந்தாலும் அதுக்கு பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கிறது. அது போல நம்முடைய கர்மாவை நாம தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா நமக்குண்டான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், உத்தியோகா கலு கர்த்தவ்யா. அந்த உத்தியோகம்னா என்ன, உத்தியோகம் புருஷ லட்சணம்லாம் சொல்லுவா இல்லையா. நம்ம பண்ணக்கூடிய கர்மா, நம்ம பண்ணக்கூடிய வேலை, அது எதுவாக இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து அதை முயற்சியோட நல்ல எஃபர்ட்டோட அந்த காரியத்தை நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா பலம் ஆர்ஜாரவத் பவேத். பலம்னா பெனிஃபிட், அது நிச்சயம் கிடைக்கும். அது என்ன கிடையாது, ஜென்ம பிரபுதி கௌர்நாஸ்தி. கௌகுண பசு கிடையாது, இருந்தாலும் பயகா பிபதி நித்யசா, இருந்தாலும் பிரதிதினம் அது பாலை பருகுகிறது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம். உத்தியோகா கலு கர்த்தவ்யா, கலுனா அல்லவான்னு அர்த்தம். உத்தியோகா கலு கர்த்தவ்யா பலம் மார்ஜாரவத் பவேத். ஜென்ம பிரபுதி கௌர் நாஸ்தி பயஹா பிபதி நித்யசா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது அந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷன்ற புஸ்தகத்தை நாம தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கோம். முடிய போறது இன்னும் ஒரே ஒரு வகுப்பு தான் இருக்கு. இன்றைய தினம் 29வது வகுப்பு. இதுக்கப்புறம் கடைசியா ஒரு வகுப்பு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருக்கு நமக்கு இல்லையா, அதாவது 3rd அப்படின்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் சொல்றது இந்தியன் இதுல சொல்லிட்டு இருக்கேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 3rd லாஸ்ட் கிளாஸ் நமக்கு. அன்னைக்கு தான் 30th கிளாஸ். இன்னைக்கு நம்ம 29th கிளாஸ்ல இருந்துட்டு இருக்கோம். இதை தவிர்த்து இன்னும் ஒரு கிளாஸ் தான் இருக்கு. அதோட இந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்துல இருக்கக்கூடிய 30 பாடங்களையும் நம்ம என்ன பண்றோம், பூர்த்தி பண்ணிடுறோம். இதனுடைய தொடர்ச்சியா என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா அடுத்த கிரந்தமாக இருக்கக்கூடிய ராமோதந்தம் அப்படிங்கிற கிரந்தத்தை வாசிக்க போறோம். நம்ம பழைய பிரகாரம் மார்னிங் செஷன்ல, அதாவது இந்தியன் டைம் பிரகாரம் மார்னிங் செஷன்ல நடத்திருந்தோம் இல்லையா, அதையே ஃபாலோ பண்ண போறோம். டேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே அப்படிங்கிற மாதிரி அது ஃபைனலைஸ் ஆயிருக்கு. டைமிங்கும் கொடுத்துருக்கேன். இந்தியன் டைமிங் பிரகாரம் கார்த்தால இந்தியன் டைமிங் பிரகாரம் 6:15 இருந்து 6:45 அரை மணி சாகவாசம். அந்த ராமோதந்தம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம் இருக்கு. அதுவும் இந்த மாதிரி சின்ன கிரந்தம் தான். எப்படி பாலாதர்ஷம் இன்ஃபன்ட் ரீடர் ஒரு சின்ன கிரந்தமா இருக்கோ அந்த மாதிரி அந்த கிரந்தத்தையே நம்ம ஒரு 150 ஸ்லோகாஸ் கிட்ட இருக்கும் நியர்பை. அதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம குரூப்லயே என்ன பண்ணிருக்கேன், அந்த ராமோதந்தம் குரூப்னு ஒரு குரூப் போட்டிருக்கோம். அதுல நான் என்ன பண்ணிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே நீங்க என்ன பண்ணோம், அதுல ஜாயின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவ ஜாயின் பண்ணிடுங்கோ. அதுக்கப்புறம் இந்த குரூப் நமக்கு என்ன ஆயிடும், அது ஆட்டோமேட்டிக்கா நான் அந்த குரூப்பை இது பண்ணிடுவேன், டெமாலிஷ் பண்ணிடுவேன். அந்த ராமோதந்த குரூப் அப்படிங்கிறது ஆக்டிவா இருக்கும். அதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ரெகுலரா அந்த கிளாஸஸ் நம்ம அன்வைக்கும். சரி, இந்த இன்றைய தினத்திற்கான பாடம் என்ன, சப்த விம்சா பாட்டஹா. சம்ஸ்கிருத பாலாதர்ஷே சப்த விம்சா பாட்டஹா அப்படிங்கிறது என்ன. பாடத்தினுடைய டைட்டில் கொடுத்திருக்கா பாருங்க, குக்குட்டஹா. பாடத்துடைய டைட்டில் என்ன கொடுத்திருக்கா, குக்குட்டஹானா தெரியும், கோழி. குக்குட்டஹானா என்னது, கோழி. சரி, இதுல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் என்ன, உச்சைஹி இல்லையா. உச்சைஹினா என்னது, உரக்கன்னு அர்த்தம். தாரம் இல்லையா, உச்சைஹி தாரம்னா லவுட்லி. உச்சைஹினா லவுட்லி, உச்சைஹி. தாரம் அப்படின்னா லவுட்லி. அடுத்தது பிராசஸ்தராம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறா. ஏர்லி பிராசஸ்தரானா ஏர்லி மார்னிங், பூர்வம் முன்பு, முன்பாக இல்லையா. இப்படிலாம் உங்களுக்கு கீவேர்ட்ஸா இந்த பாடத்துல கொடுத்துருக்கா. இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாம். மொத்தம் பார்த்தோம்னா 4 பேராகிராஃப் கொடுத்துருக்கா. அதுல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன இருக்கு பாருங்க. சித்ரேஸ்மின், சித்ரேஸ்மின் ஏகஹ குக்குட்டஹ द्वे कुक्कुट्यौ केचन शाबकाश्च सन्ति. अस्मिन् चित्रे அப்படிங்கறத சித்ரேஸ்மின், அஸ்மின் சித்ரேங்கிறத சித்ரேஸ்மின்னாக்க இந்த படத்தில் ஏகஹ குக்குட்டஹ ஒரு கோழி இருக்கு இல்லையா. அப்படின்னா என்ன, அதாவது ஆண் கோழி. குக்குட்டஹனா ஆண் கோழி. द्वे कुक्कुट्यौ 2 பெண் கோழிகள். அதனோட கேச்சன சாபகாஸ்ச சந்தி. சாபகான என்ன, அதனுடைய குஞ்சுகள்லாம் இருக்கு இல்லையா. ஆண் கோழிக்கு என்ன பேரு, குக்குட்டஹான்னு பேரு. பெண்ணுக்கு என்ன பேரு, குக்குட்யௌ அப்படின்னு பேரு. சாபகான என்னது, அதனுடைய குஞ்சுகள். அது இங்க இருந்துட்டு இருக்கு இந்த படத்துல. அஸ்மின் சித்ரே குக்குட்டஸ்ய சிரசி தாம்ரா சூடா வர்த்ததே. இந்த ஆண் கோழி இருக்கு இல்லையா, அதனுடைய சிரசி, சிரசினா தலையில்,
தாம்ராச்சூடா வர்த்ததே. அதாவது சிகப்பா ஒண்ணு இருக்கும், கொண்டைன்னு சொல்லுவா இல்லையா, அந்த அந்த சேவல், ஆண் கோழிக்கு என்ன பேரு, சேவல்னு பேரு இல்லையா, அதனோட தலையில சிகப்பு, தாம்ரானா சிகப்பு, ரெட் கலர்ல சூடா வர்த்ததே, ஒரு கொண்ட மாதிரி இருக்கும். தஸ்ய வர்ணச்சித்ரோ ரம்யஸ்ச. அதே மாதிரி அதனுடைய வர்ணம் இருக்கு இல்லையா, அதனுடைய உடம்புல பாத்தீங்கன்னா நிறைய வர்ணங்கள் படம் வரைஞ்ச மாதிரி இருக்கும். அது பார்க்கறதுக்கு ரம்யஹாச்ச, அழகாகவும் காணும், அழகா இருக்கும். குக்குட்டியா வர்ணஸ்து தூசரஹா. இந்த பெண் கோழிலாம் இருக்கு இல்லையா, அதனுடைய வர்ணம் எப்படின்னா கிரே கலர்ல இருக்கும் இல்லையா, அதனுடைய வர்ணம் எப்படி இருக்கும், தூசரஹா. தூசரான கிரே கலர். எதனுடைய வர்ணம் கிரே கலரா இருக்கு, குக்குட்டியா பெண் கோழி. தஸ்யாக சிரசி தாம்ராச்சூடா ந வித்யதே. தஸ்யாகனா என்ன, அந்த பெண் கோழிகள் இருக்கு இல்லையா, அதனுடைய சிரசி, சிரசி தலையில தாம்ராச்சூடா ந வித்யதே, அந்த ரெட்டா ஆண் கோழி சேவலுக்கு இருக்கா மாதிரியான தலையில அந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த கொண்டை அப்படிங்கிறது அந்த பெண் கோழியின் இடத்துல காணப்படாது. ந வித்யதே. தே சாபகாக சர்வதைவ மாத்ரா சக பர்யடந்தி. அந்த குஞ்சுகள்லாம் இருக்கு இல்லையா, அது எப்பவுமே சர்வதைவ எப்பொழுதுமே மாத்ரா சக, மாத்ரான யார, அந்த அம்மா இருக்கா இல்லையா பெண் கோழி, அதன் கூட தான் சகன உடன் பர்யடந்தி, அப்படியே சுற்றி திரிஞ்சுட்டே இருக்கும். பெண் கோழியினோட தான் அந்த குஞ்சுகள்லாம் எப்பவுமே சுற்றி திரிஞ்சுட்டே இருக்குமா. அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேராகிராஃபா கொடுத்திருக்கான். சித்ரேஸ்மின் ஏகஹா குக்குட்டஹா द्वे कुक्कुट्यौ केचन शाबकाश्च सन्ति. कुक्कुटस्य शिरसि ताम्राचूडा वर्तते. तस्य वर्णश्चित्रो रम्यश्च. कुक्कुट्या वर्णस्तु धूसरः. तस्याः शिरसि ताम्राचूडा न विद्यते. ते शाबकाः सर्वदैव मात्रा सह पर्यटन्ति. அப்படிங்கிறது முதல் பேராகிராஃபா கொடுத்துருக்கா. இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய குக்குட்டஹா அப்படிங்கிற பாடத்தை இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பாடத்தினுடைய முதல் பேஜ்ல முதல் பேராகிராஃபா இப்ப நம்ம படிச்ச அந்த விஷயங்களானது இருந்தது. இப்போ அதனுடைய அடுத்த பேராகிராஃப் அடுத்த பக்கத்துல இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்கோ. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது அப்படின்னாக்கா செகண்ட் பேராகிராஃப். என்ன கொடுத்திருக்கா, குக்குட்டாக பிராதான்யேன தானியகணானு பக்ஷயந்தி. பெரும்பாலும் இந்த கோழிகள்லாம் இருக்கு இல்லையா, பிராதான்யேன அப்படின்னா பெரும்பாலும், தானியகணானு பக்ஷயந்தி. இந்த தானியம்னா தானியங்கள் இருக்கு இல்லையா, நட்ஸ் சொல்லுவா இல்லையா, அததான் என்ன பண்ணுவோம், பக்ஷயந்தி சாப்பிடும். தே பாதாபியாம் அவகரானு விகிரந்தோ பக்ஷ்யம் அன்விஷ்யந்தி. அது என்ன படம், தே பாதாபியாம் அப்படின்னாக்கா அந்த கோழிகள்லாம் அப்படியே மேய்ஞ்சுட்டே போகும்னு சொல்லுவா இல்லையா. அவகரானு விகிரந்தகா பக்ஷ்யம், அதாவது பூமி என்ன பண்ணும், தன் காலால அப்படியே நோண்டுமா. விகரந்தகா நோண்டி என்ன பண்ணும், பக்ஷ்யம் அன்விஷ்யந்தி, அந்த தரைய மண்ணை அப்படி நோண்டிட்டு அதுல ஏதாவது புழுக்களோ பூச்சிகளோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்றத அன்விஷ்யந்தி தேடுமா. தேடிட்டு சஞ்சா, சஞ்சுவான என்னது, சோத்தரந்தி. சஞ்சானா அதனுடைய அழகு இருக்கு இல்லையா, மூக்கு, அதனால சஞ்சுவானா அதனால ச உத்தரந்தி, அதால எடுத்து சாப்பிடும். அதனுடைய மூக்கு இருக்கு இல்லையா, காலால அந்த பூமியை நோண்டி அதுல ஏதாவது புழுக்களோ பூச்சிகளோ இருக்கான்னு பார்த்துட்டு அதை என்ன பண்ணும், தன்னுடைய அழகு, சஞ்சானம் அழகால ச உத்தரந்தி எடுத்து சாப்பிடுமா. அப்படிங்கிறது செகண்ட் பேராகிராஃபா கொடுத்திருக்கான். குக்குட்டாக பிராதான்யேன தானியகணானு பக்ஷயந்தி. தே பாதாபியாம் அவகரானு விகிரந்தோ பக்ஷ்யம் அன்விஷ்யந்தி. அன்விஷ்யந்திர தேடுகிறது அர்த்தம், சர்ச் பண்ணுமா. சஞ்ச்வா ச உத்தரந்தி, தன்னுடைய அழகுனால அதை எடுத்து உட்கொள்ளும். தேர்ட் பேராகிராஃப் பாருங்க. குக்குட்டாக பிரத்யகம் பிராதஸ்தராம் பிரபுத்தியந்தே. இந்த கோழிகள்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், குக்குடாக பிரத்யகம், பிரத்யகம்னா டெய்லின்னு அர்த்தம், பிரதிதினம்.
பிராதஸ்தராம் பிரபுத்தியந்தே, எல்லாருக்கும் முன்பாக விடியற் காலையில பிரபுத்தியந்தே எழுந்துருமா. எழுந்து உச்சைகி குரோஷந்தஹா, அது என்ன பண்ணும், ரொம்ப லவுடா, உச்சைனா லவுட்லி என்ன பண்ணும், குரோஷந்தஹா அப்படியே கோழி என்ன பண்ணும், கூவும் சொல்லுவா இல்லையா, அப்படி கூவும். தே பிரத்யூஷே சர்வானு பிராணினஹா பிரபோதயந்தி, அது தூங்கின்னு இருக்க மத்த பிராணிகள் எல்லாம் என்ன பண்ணும், எழுப்புமா. கோழியினுடைய சுபாவமே என்ன, கார்த்தால எல்லாருக்கும் முன்னாடியும் பிராதஸ்தராம் பிரபுத்தியந்தே எழுந்துண்டு ரொம்ப உறக்க என்ன பண்ணும், கொக்கரக்கோடு கத்தும். கத்துறதோடு இல்லாம தே பிரத்யூஷே, தன்னை சுத்தி இருக்கக்கூடிய சர்வானு பிராணினஹா பிரபோதயந்தி, அனைவரையும் அது எழுப்புமா. எழுப்பிட்டு உத்திஷ்டத ஜனாஹா, மக்களையும் எழுப்புறது, தன்னை சுத்தி இருக்கிற பிராணிகளை எழுப்பிட்டு உத்திஷ்டத ஜனாஹா, ஜனாஹான யாரு, மக்கள், நம்மளே என்ன பண்றது, உத்திட்டத எழுந்துக்க சொல்றது. அலம் நித்ரயா, தூங்கினது போரும், அலம்னா போரும், எனஃப், நித்ரயா அலம், தூங்கினது போரும். பிரபாதா ரஜினி, கார்த்தால சூரியன் வந்துருது, அதாவது பிரபாதா ரஜினி, ரஜினினா இரவு, இரவு போய் பகல் வந்துருது, பிரபாதா ரஜினி. அதனால சக்ஷுகு உன்மீலயத, சக்ஷுகுனா கண்கள், உன்மீலயத்தன திறக்க வேண்டும், நம் கண்களை தான் திறந்து விடுறது காத்தால. சக்ஷுகு உன்மீலயத, கண்களை திறங்கள். கவாட்டம் உத்காட்டயத, கவாட்டம்னா கதவுகளையும் ஜன்னல்களையும் திறக்கவும். சூரியோதயாது பூர்வம் ஷையாம் தெஜத, சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் தூங்கக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரத்திலேயே சொல்றது பாருங்க. அப்போ அந்த கோழிகளுக்கு அந்த சாஸ்திர ஞானம் இருக்கு போல. அதனாலதான் என்ன பண்றது அப்படின்னாக்கா, சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறமா தூங்கக்கூடாது. சூரியோதயாது பூர்வம் ஷையாம் தெஜத, விட்டுவிட வேண்டும். எதை, ஷையாம்னா தூங்கிறது, படுத்துட்டு இருக்கிறது, படுக்கையில இருந்து எழுந்துடணுமா. இது வதந்தஹா இவ தாரம் ரட்டந்தி, அது நமக்கு நன்னா உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்றதான். எது, அந்த கோழிகள்லாம் இல்லையா, அது எடுக்கூடிய அந்த சப்தத்தின் மூலமா என்ன பண்றது, நமக்கு எல்லாருக்கும் எடுத்து சொல்றது இல்லையா. தாரம் ரடந்தினா அங்கங்க திரியும், ரட்டந்தி ரோமிங்ல இருக்கும், சொல்லிண்டே அப்படி இப்படி போயிட்டு இருக்கும், அது கத்திண்டே போயிட்டு இருக்கும். எழுந்துருங்கோ, ஜன்னலை தரங்கோ, கண்களை தரங்கோ, இரவு போயிடுத்து, தூங்கினது போரும், சூரியோதயத்துக்கு அப்புறமா தூங்கிட்டு இருக்க கூடாதுன்றது அப்படியே சொல்லிண்டே அப்படியே அங்கங்க சுத்தி வருமா. எது, அந்த கோழிகள். இது தேர்ட் பேராகிராஃப்ல இருக்கு. குக்குட்டாஹா பிரத்யகம் பிராதஸ்தராம் பிரபுத்யந்தே உச்சைஹி க்ரோஷந்தஹ தே பிரத்யூஷே சர்வான் பிராணினஹ பிரபோதயந்தி உத்திட்டத ஜனாஹ அலம் நித்ரயா பிரபாதா ரஜனி சக்ஷுஹு உன்மீலயத கவாடம் உத்காட்டயத சூரியோதயாத் பூர்வம் ஷையாம் தஜத இது வதந்த இவ தாரம் ரடந்தி. இது மூணாவது பேராகிராஃப்ல இருக்கு. கடைசிய பேராகிராஃப்ல என்ன கொடுத்திருக்கா பாருங்க அப்படின்னாக்கா, குக்குட்டானாம் சப்தம் ஸ்ருத்வா கேச்சித் ஜனாஹ ஷயனாத் உத்தாய ஸ்வீயேஷு கர்மசு பிரவர்த்தந்தே. இந்த கோழிகள்லாம் எழுப்பக்கூடிய சப்தம் இல்லையா, அந்த ஓசைய ஸ்ருத்வா கேட்ட பிறகு, கேட்டுவிட்டு, கேச்சித்து ஜனாஹா சில மக்கள், ஷயனாத்து உத்தாய தூக்கத்திலிருந்து எழுந்துப்பாள், எழுந்துட்டு ஸ்வீயேஷு கர்மசு பிரவர்த்தந்தே தன்னுடைய ருட்டீன் கர்மா என்ன இருக்குமோ அந்த கர்மாவை செய்யறதுக்கு அவ ஈடுபடுவான். புக்குட்டா ராத்திரோ யாமே யாமே என்ன பண்றது, விருவந்தோ வேளாம் போதயந்தி. அதாவது குக்குடா அந்த கோழிகள்லாம் ராத்திரோ, ராத்திரி இந்த இரவு பொழுது இருக்கு இல்லையா, அதுல 3 யாமங்கள் இருக்குமா. முதல் யாமம், இரண்டாவது யாமம், மூன்றாவது யாமம், இப்படியாக 3 பொழுதுகள் யாமங்கள் அடங்கியதுதான் ஒரு ராத்திரி. அந்த 3 யாமங்கள்ல என்ன பண்ணுனாக்கா, ஒரு யாமத்துக்கு நடுவுலையும் விருவந்தோ வேளாம், அந்த ஃபர்ஸ்ட் யாமம் முடிஞ்சு போச்சு, அப்போ ஒரு ஓசை எழுப்பும், ஞாபகப்படுத்தும். இரண்டாவது யாமம் முடிஞ்சு போச்சு, அப்போ ஒரு அந்த டைமிங் கத்த மாதிரி அது என்ன பண்ணும், கத்தும். மூன்றாவது யாமமும் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அப்பவும் என்ன பண்ணும்,
அந்த கோழிகள் அழகா என்ன பண்ணும், கத்தும் இல்லையா? திருப்பாவையில கூட வரும், கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா? அந்த கோழிகள்லாம் கூட கத்த ஆரம்பிச்சிருத்து, பறவைகள்லாம் கத்த ஆரம்பிச்சிருத்துன்னு சொல்லிட்டு ஆண்டாள் காண்பிச்சு கொடுப்பா. அப்ப அந்த கோழிகள் கத்துறதுல வச்சுட்டுதான் முதல் யாமம், இரண்டாவது யாமம், மூன்றாவது யாமம் அப்படிங்கிறது அதுக்கு பர்ஃபெக்டா தெரியும் டைமிங்லாம் இல்லையா? நம்ம நம்ம இவ்வளவு டெக்னாலஜி வச்சுட்டு இருக்கோம், வாட்ச் வச்சுட்டு இருக்கோம், எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது அலாரமே இல்லாம இது முதல் யாமம், இது இரண்டாவது யாமம், இது மூன்றாவது யாமம் அப்படின்ற மாதிரி அந்த கோழிகள் விருவந்தோ வேளாம் கரெக்டா அந்த முதல் யாமம், இரண்டாவது யாமம், மூன்றாவது யாமம் அப்படிங்கிற விஷயத்தை, அந்த வேலையை, சமயத்தை போதயந்தி நமக்கு சொல்லி கொடுக்கறது, கத்துக் கொடுக்கறது. இப்படி கோழிகள் கிட்டே இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாமா இல்லையா? சோம்பேறித்தனத்தை நம்ம விட வேண்டும், அதிக நேரம் தூங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த கோழிகள் நமக்கு கத்துக் கொடுக்கும் இல்லையா? அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா சோம்பலை முறிக்கும். சோம்பல் அப்படிங்கிற விஷயம் அதுங்க கிட்ட இருக்கவே இருக்காது. சோ நம்ம மனிதர்கள் கிட்டே இருந்து நல்ல விஷயம் கத்துக்கிறோமோ இல்லையோ, ஒரு ஒரு விலங்குகள் கிட்டே இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். இதெல்லாம் நீங்க பஞ்சதந்திர கதைன்னு ஒண்ணு இருக்கு, விஷ்ணு சர்மா எழுதினது, அது பார்க்கலாம். ராமோதந்தம் அப்படிங்கிற அந்த ஸ்லோக ரூபமா இருக்கக்கூடிய அந்த கிரந்தத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அதான் பிளான் பண்ணிருக்கேன். பஞ்சதந்திரம் இருக்கு, விஷ்ணு சர்மா படிச்ச பஞ்சதந்திர கதைகள் நிறைய இருக்கு. ஸ்லோக ரூபமா இருக்கும், கதை ரூபமா இருக்கும், இதோபதேசம் அப்படிங்கிறதும் இருக்கும். நாராயணன் அப்படிங்கிறவர் எழுதினது. சோ அதெல்லாம் நம்ம மெல்ல அந்த ராமோதந்தம் அப்படிங்கிற கிரந்தத்தை வாசிச்சு முடிச்ச உடனே சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய பஞ்சதந்திர கதைகள், ஸ்லோகங்கள், இதோபதேசம் அப்படிங்கறத நம்ம மெல்ல என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம ஒண்ணுன்னா வாசிச்சுட்டே போலாம், பார்க்கலாம். நிறைய நமக்கு நிறைய கிரந்தங்கள் வாசிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அது எப்படி பகவத் சங்கல்பம் எப்படி போறதுன்னு தெரியல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். சோ இது 4வது பேராகிராஃப்ல என்ன இருக்கு, குக்குட்டானாம் சப்தம் ஸ்ருத்வா கேச்சித் ஜனாஹ சயனாது உத்தாய ஸ்வீயேஷு கர்மசு பிரவர்த்தந்தே குக்குட்டா ராத்திரோ யாமே யாமே விருவந்தோ வேலாம் போதயந்தி அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான பாடம். சப்தவிம்சா பாடா, 27வது பாடம் எனது குக்குட்டா அப்படிங்கிற சீர்ஷகத்துக்கு கீழே இந்த பாடத்தை வாசிச்சிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 28, 29 2 பாடம். அது வந்து பாத்தீங்கன்னா 28வது பாடம் என்னவா இருக்கு, மேஷபாலகா அப்படிங்கிற பாடம் இருக்கு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி பாடம்னா சத்தியம் ஜெகதி நான்ருத்தம் அப்படிங்கிறது 29வது பாடம். 30வது பாடம் உங்களுக்கு தெரியும், உபதேசமாலா, ஸ்லோக ரூபமா இருக்கக்கூடிய உபதேசமாலாவை நம்ம என்ன பண்ணிட்டோம், பிரதிதினம் ஒவ்வொரு ஸ்லோகன்ற ரீதியில அதையும் முடிச்சாச்சு. சோ 30 பாடங்கள். அடுத்த வகுப்போட நமக்கு இந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷம் இன்ஃபன்ட் ரீடர் கிளாஸ் முடியறது. 30 வகுப்பு கரெக்டா பிளான் பண்ண மாதிரி 30 பாடத்துக்கு 30 வகுப்பு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் இதே மாதிரி 6 to 6:30 நம்ம இன்ஃபன்ட் ரீடருடைய கடைசி வகுப்பாக அது இருந்துட்டு இருக்கோம். அதுல வந்து 2 பாடங்கள் நடத்த போறோம். 28 மற்றும் 29வது பாடத்தை அதை முடிச்சுட்டு இந்த இன்ஃபன்ட் ரீடர் அப்படிங்கிற புஸ்தகத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடுறோம். அப்புறம் அதுக்கு அடுத்த ஃப்ரைடே இல்லையா, செப்டம்பர் ஃப்ரைடே என்ன டேட் வருது, 6ஆம் தேதியா, என்ன தேதி வருது அப்படின்னாக்கா 6th 6ஆம் தேதி. 5ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்கா ஆவணி அஸ்தம், முக்குரேஷிங்களுடைய திருநக்ஷத்திரம் வைபவம் அன்னைக்கு சிறப்பா நடக்கும், வியாழக்கிழமை. சோ அந்த நாளை உத்தேசிச்சு நம்ம என்ன பண்ணலாம், 6ஆம் தேதியில இருந்து ராமோதந்தம் அப்படிங்கிற கிரந்தத்தை ஆரம்பிக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 6ஆம் தேதி ஆச்சாரனுடைய அனுகிரகத்தோட அந்த கிரந்தத்தை நம்ம வாசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்ப உங்களுக்கு படிக்கிறதுக்கு அவகாசம் இல்லையா, யார் படிக்க போறாளோ ஒருத்தர் 2 பேர் படிங்கோ. ஒரு நிமிஷம் இருங்கோ, ஃபர்ஸ்ட் பேஜ் கொண்டு வரேன். படிங்க, யார் படிக்க போறா? படிக்கட்டுமா? படிங்க. सप्तविंशः पाठः। कुक्कुटः उच्चैः तारं प्रातस्तारां पूर्वं चित्रेऽस्मिन् एकः कुक्कुटः द्वे कुक्कुटयौ குக்குட்யவ் ஓ இட்டுன்னு சொல்லணுமா? ஓகே.
कुट्यो इट् चित्रेऽस्मिन् एकः कुक्कुटः द्वे कुक्कुट्यौ केचन सावकाश्च केचन இருக்கு केचन केचन ம், sorry, ம், केचन सावकाश्च सन्ति कुक्कुटस्य शिरसि ताम्रा चूडा वर्तते तस्य वर्णश्चित्रो रम्यश्च कुक्कुट्या ம், कुक्कुट्या वर्णस्तु धूसरः तस्याः शिरसि ताम्रा चूडा न विद्यते ते शाबकाः सर्वदैव मात्रा सह पर्यटन्ति ஒரு நிமிஷம் இருங்க. படிங்க कुक्कुटाः प्राधान्येन धान्यकणान् भक्षयन्ति ते पादाभ्याम् अवकरान् विकरन्तो भक्ष्यम् अन्विष्यन्ति चञ्च्वा அது என்னது चोद्धरन्ति च प्लस उद्धरन्ति इक्वल टू चोद्धरन्ति उद्धरन्ति ओके चञ्च्वा चोद्धरन्ति च उद्धरन्ति च उद्धरन्ति कुक्कुटाः प्रत्यहं प्रातस्तारं प्रबुध्यन्ते कुक्कुटाः प्रत्यहं प्रातस्तरां प्रबुध्यन्ते उच्चैः क्रोशन्तः ते प्रत्यूषे सर्वान् प्राणिनः प्रबोधयन्ति उत्तिष्ठत जनाः अलं निद्रया प्रभाता रजनिः चक्षुरुन्मीलयत चक्षुः प्लस उन्मीलयत इक्वल टू चक्षुरुन्मीलयत चक्षुः उन्मीलयत ओके चक्षुः उन्मीलयत कवाटमुद्घाटयत् कवाटमुद्घाटयत सूर्योदयात् पूर्वं शय्यां त्यजत इति वदन्त इव तारं रटन्ति कुक्कुटानां शब्दं श्रुत्वा केचिज्जनाः शयनात् उत्थाय स्वीयेषु कर्मसु प्रवर्तन्ते कुक्कुटा रात्रौ यामे विरुवन्तो वेदां बोधयन्ति வெரி குட் ஓகே நமக்கு நமக்கு இப்போ ஓரளவுக்கு இல்ல நன்னாவே நம்ம வந்து சம்ஸ்கிருத இந்த ஒரு புஸ்தகம் முழு கிரந்தம் வாசிச்சதுனால நமக்கு ஒரு சம்ஸ்கிருத ஃபெமிலியர் அப்படிங்கிறது ஆயிருக்கு ஸோ பார்க்கலாம் ஸோ அவகாசம் ஆயிடுத்து அடுத்த கிளாஸ் நமக்கு எப்போ செவ்வாய்க்கிழமை இல்லையா சாயங்காலம் இதே சமயத்துக்கு அடுத்த 3ஆம் தேதி அதோட இந்த இன்ஃபன்ட் ரீடர் இந்த பேசிக் சம்ஸ்கிருதம் இருக்கக்கூடிய 30வது கிளாஸோட நம்ம அந்த 2 பாடத்தையும் நடத்தி முடிச்சிடலாம் 6ஆம் தேதி ஃப்ரைடே ஸோ இந்தியன் டைமிங் பிரகாரம் மார்னிங் 6:15 to 6:45 நமக்கு ராமோதந்தத்துடைய முதல் கிளாஸ் நடக்க போறது சரியா ஏதாவது சம்சயம் இருக்கா உங்களுக்கு தாசன் எதனா சொல்லணுமா சுவாமி ஒரு ரிக்வெஸ்ட் அந்த சொல்லுங்கம்மா ஓகே நான் சுந்தரவழி மாமி நான் முதல் சொல்லிடுறேன் அந்த இந்த இருக்கிற குரூப் இருக்கே அதுல அந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் நான் இன்னும் டவுன்லோட் பண்ணல சுவாமி நான் நினைச்சேன் இதையே அடுத்த சீரீஸ் கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் இல்ல நான் அனுப்புறேன் புக் தானே இந்த புக்ல இருக்கிறது தானே கொடுத்திருக்கேன் இல்ல சிலதெல்லாம் எல்லாமே இருக்கு இதுல இல்ல சிலது இந்த கிராமர் டிஃபரெண்ட்ல லகாரம் அதெல்லாம் நான் கொடுக்கறேன் ஏன்னா அது கொஞ்சம் 2-3 நாள் கொடுங்க அதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ணிடுறேன் இல்ல நான் அந்த குரூப்பை டெலீட்டே பண்ண மாட்டேன் கவலைப்படாதீங்க ஓகே கொஞ்ச நாளைக்கு நாம உங்களுக்கு எவ்வளவு காலம் சமயம் உங்களுக்கு தேவைப்படுமோ அவ்வளவு கால பரியந்தம் அந்த குரூப் இருக்கும் ஓகே தட்ஸ் வாட் ஐ வாஸ் ஹோப்பிங்
அதுலயே நீங்க ஆனா இந்த என்னன்னாக்கா இந்த குரூப் மூலமா நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ண மாட்டோம், அவ்வளவுதான். புரிஞ்சுது இருக்கும், as group long as இருக்கும், it's group. still available that will ம், ம். helpful அதுக்கு சொன்னேன் நான். கண்டிப்பா நான் அதை ஒண்ணும் பண்ண மாட்டேன், டெலிட் பண்ண மாட்டேன். இருக்கும் உங்களுக்கு எப்போ எது பர்யந்தம் உங்களுக்கு வேணுமோ அது வரைக்கும் நம்ம அவகாசம் கொடுத்து அதை பண்ணிக்கலாம். ஒன்னும் அதை நான் டெலிட் பண்ணி இப்ப என்ன பண்ண போறோம், ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. எக்ஸாக்ட்லி திருப்பியும் அதுவே நம்ம நெக்ஸ்ட் சீரீஸ் பண்றல இந்த இன்ஃபென்ட் ரீடர்ஸ் பிரைமரி ஃபர்ஸ்ட் சீரீஸ் அதுலயே கண்டினியூ பண்ணலாம் இல்லையா சுவாமி? இதோ அந்த ராமோதந்தம் குரூப்லயே பண்ண போறோம், அதுக்காக தான் அதை கொண்டு போயிட்டேன். இல்ல. ராமோதந்தம் குரூப்பும் அது இதனுடைய கண்டினியூஷன் தானே. அது கரெக்ட். பட் இந்த நெக்ஸ்ட் சீரீஸ் ஒன்னு இருக்குன்னு ஆரம்பிக்கிறேன் ராமோதந்தம் ஆனப்புறம் ம். இல்ல அது அந்த குரூப்லயே பண்ணிக்கலாம், அந்த ராமோதந்தம் குரூப்லயே பண்ணிக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே சரி. ஏன் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா ஒண்ணும் இல்ல, அதாவது இன்ஃபன்ட் ரீடர் 1 வாசிச்சோம், அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஒரு காவியம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம் ஸ்லோக ரூபமா வாசிக்க போறோம். மறுபடியும் என்ன பண்ண போறோம், டெக்ஸ்டுக்கு வர போறோம். அந்த மாதிரி வாசிச்சுட்டு மறுபடியும் ஒரு ஸ்லோக ரூபமா இருக்கக்கூடிய கிரந்தம் அந்த மாதிரி மாத்தி மாத்தி வாசிக்கலான்ட்டு. சரி ஓகேவா? ஓகே. தன்யவாதம். இதேதான் கேட்கணும்னு நினைச்சேன் அடியேன். எனக்கு இந்த ரெக்கார்டிங்ஸ் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கூட இருக்கணும், அததான் கேட்கணும்னு கிளாஸ் நினைச்சேன். ரெக்கார்டிங் பொறுத்த இல்ல கிளாஸ் ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் நான் வந்து யூடியூப் சேனல்ல என்னுடைய சேனல்ல போட்டிருக்கேன், அதனுடைய எல்லா லிங்க்கும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரி சரி அடியேன், தன்யவாதம். கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இருக்கு, 1 to 30 வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து மறுபடியும் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரி அடியேன், அதுக்குதான் கேட்கலான்னா அவளே கேட்டா. ஓகே தன்யவாதம். அந்த 30 வீடியோவை நான் என்ன பண்ண, அந்த ராமோதந்தம் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது அதுலயே கூட அந்த 30 வீடியோஸோட லிங்க் கொடுத்துறேன். 1 to 30 வீடியோஸ் எப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கோ அப்ப நீங்க அதை பாத்துக்கலாம். ஓகே அடியேன், தன்யவாதம். அடியேன் தன்யவாதம். தன்யவாஸ்மி அடியேன்.